வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. எதுக்குங்க ஸ்ட்ரெஸ்? காலையில இத பழக்கிக்கோங்க. நமக்கு ஒரு நாள் எப்படி அமையணும் அப்படின்றதே அன்னைக்கு காலையில நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தாங்க இருக்குது. அதுவும் ஆபீஸ் காலேஜ்னு போறவங்களோட போராட்டம் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். 100ல பாதி பேர் டென்ஷன் இல்லாம காலையில வீட்ல இருந்து கிளம்புறதே இல்லைங்க. இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்குது, அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது. காலையில அறக்க பறக்க ஆபீஸ் போய் நைட்டு டயர்டா வீட்டுக்கு வர்றதுல இதை யோசிக்க யாருக்கும் நேரம் கிடைக்கிறது கூட இல்ல. டெய்லி காலையில சில பேசிக்கான விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகும். டெய்லி நைட்டு 9 இல்லைன்னா 10 மணிக்கெல்லாம் தூங்க போறவங்க மறுநாள் காலையில 5 இல்லைன்னா 6 மணிக்கெல்லாம் எழுந்து காலை கடன்களை முடிச்சிடணும். இதனால காலையில ஆபீஸ் காலேஜ்னு போறவங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கிறதோட தேவையில்லாத டென்ஷன், அவசரமா உணவு அள்ளி சாப்பிடாம பொறுமையா ருசிச்சு சாப்பிட வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையில அலுப்பு தரக்கூடிய நோய்களா இருக்கக்கூடிய தசைவலி, தலைவலி, அடிக்கடி சிறுநீர் பிரிவது, அப்புறம் சத்தமான சூழல்ல உறங்குறதால சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா டெய்லி நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்க போறது நல்லது. ரெண்டாவதா நைட்ல சீக்கிரமா செரிக்கக்கூடிய உணவு எடுத்துக்கணும். அடுத்தது சூடான பாலை குடிச்சா தூக்கம் நல்லா வரும். ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூளைக்கு சரியான அளவுல ரத்தம் செல்லாம இருந்தா தூக்கமின்மை, தலைவலி, தசைவலி ஏற்படும். சுகர் இருக்கிறவங்களுக்கு தூக்கத்துல பல முறை சிறுநீர் கழிக்கக்கூடிய தொந்தரவு இருக்கும். இதனால தூக்கம் கெட்டு போய் இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா ஜாகிங், வாக்கிங்னு லேசான உடற்பயிற்சி செஞ்சா இரவு தூக்கமின்மை, தலைவலி, தசைவலி குறையும். மலச்சிக்கல் இருந்தாலும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்காது. எந்த வேலையிலயும் நாட்டம் இல்லாம சோர்வா இருக்கும். மலச்சிக்கல் வராம இருக்க டெய்லி 8ல இருந்து 10 டம்ளர் வரை தண்ணீர் குடிச்சு வர்றது நல்லது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படாது. ஒரு மனுஷனுக்கு டெய்லி 22 கிராம் அளவு நார்ச்சத்து தேவைப்படுதுங்க. அஜீரண பிரச்சனை அதிகமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு அதனால இடுப்பு வலி, கழுத்து வலி, ஒரு பக்க தலைவலியும் ஏற்படுது. மலச்சிக்கலை போக்க நிறைய மாத்திரைகளை எடுத்துக்க கூடாது. அதனால உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சத்தும் மலத்தோட வெளியேறிடும். இதனால உடலுக்கு அலுப்பும் சோர்வையும் ஏற்படுத்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.